பணித்துளிகள் தேவனுடைய பிரமாணம் செப்டம்பர் 8, 2024. அன்பினால் விசுவாசிக்கிறவன் எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். ரோமர் 10:4. வடக்கு வர்ஜீனியாவில் உள்ள ஒரு பேரங்காடிக்கு அருகில் ஒரு சிறிய 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஆலயம் உள்ளது. அவங்க வைத்திருக்கிற அன்பினால் ஓய்வு நாளை கைக்கொள்கிறோம் என்கிற ஊழிய அறிக்கை வாசகமும் அனைவரையும் கவர்ந்து வருகிறது. கிறிஸ்துவின் மரணம் சடங்காச்சார பிரமாணத்தை நிறைவேற்றியது. ஆனால் தேவன் சொன்ன 10 கட்டளைகள் தற்காலிகமானவை அல்ல. கிறிஸ்தவர்கள் அவற்றை இன்றும் கடைபிடிப்பதை இயேசு விரும்புகிறார். பிரபல சீர்திருத்தவாதி ஜான் கால்வின், ரட்சிப்பை சம்பாதிப்பதற்காக நாம் பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை, பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை மீட்டவர் மீது நம் அன்பை வெளிப்படுத்துவதற்காக அதை கடைபிடிக்கிறோம் என்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்றால் நியாயப்பிரமாணம் நமக்கு தேவையில்லை என்று அர்த்தமில்லை என்று ரோமர் 10:4, ரோமர் 3:31 வாசிக்கலாம். ரட்சிப்பை சம்பாதிப்பதற்காக நாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சிக்க கூடாது என்பதே அவருடைய கருத்து. இயேசுவுக்கு சீமோன் எனும் பரிசேயன் விருந்து வைத்த போது நற்பெயர் இல்லாத ஒரு பெண் அங்கே வருகிறாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அழுது தன் தலைமுடியால அவர் கால்களை துடைத்து விலையுயர்ந்த நறுமண தைலத்தால அவர் கால்களை அபிஷேகம் செய்கிறார். சீமோன் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றான். தூசி படிந்த தம் கால்களை கழுவ சீமோன் தண்ணீர் கொடுக்கவில்லை என்றும், ஆனால் அந்த பெண் தான் வந்தது முதலே தனக்கு ஊழியம் செய்தாள் என்றும் சொன்னார். தனது அநேக பாவங்களை மன்னித்தவர் மீது தனக்கிருந்த அன்பை அவளுடைய செயல்கள் வெளிப்படுத்தினதாக இயேசு சொன்னார். ஆனாலும் அவர் மேலும், எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொன்னார் என்று லூக்கா 7:47 வாசிக்கிறோம். அவருடைய கட்டளைகளை மதித்து கடைபிடிப்பது அதிகம் உணரக்கூடிய வழிகளில் ஒன்றாகும். இன்றைய செயலில் காட்டுங்கள். 10 கட்டளைகளை கடைபிடிப்பது தேவனிடமோ மற்றவர்களிடமோ எவ்வாறு அன்பு கூறுவதாக காட்டுகிறது என்பதை பற்றி சிந்தியுங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ரோமர் 6:13-14 வசனங்கள், ரோமர் 8:1, ரோமர் 6:1 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.